ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1க்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். அது போக நிறைய கொடுத்துருக்கேன். ஃப்ரீ சீரீஸ், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ தொடர்ந்து இப்போ தான் நீங்கள் என்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ஜினியரிங் மேத்ஸ் 1க்கு சிலபஸ் படி கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு முன்னால் கொடுத்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். இன்றைக்கி லிமிட்டில் அடுத்தது டெரிவேட்டிவ்ஸில் அடுத்த செக்ஷன் போட போகிறோம். பாருங்கள், இது போக நீங்கள் உங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எனக்கு அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு அதையும் சால்வ் பண்ணி காட்டுவேன். அதனால் ஃபர்தராக உங்களுக்கு இது போக நான் போடக்கூடிய ப்ராப்ளம் போக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை எனக்கு அனுப்பி விடுங்க, நான் உங்களுக்கு அதையும் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், f of x is equal to ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் f of x is equal to x cube minus x. So f dash of x ரொம்ப சிம்பிள். x cube டிஃபரன்ஷியேஷன் என்னது 3x square, x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 1. சரியா? அடுத்தது f double dash of x, x power n டிஃபரன்ஷியேஷன் என்னது n, x power n minus 1. அப்போ 3 into x power 3 minus 1 2. இப்போ 3 into x square டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும் 2x. 1க்கு டிஃபரன்ஷியேஷன் கான்ஸ்டன்ட்க்கு டிஃபரன்ஷியேஷன் 0 ஆயிடும். ஸோ ஆன்சர் என்னது 6x. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இதே ஃபார்முலா தான், திரும்பவும் இதே ஃபார்முலா தான். f of x is equal to root x. f of x equal to என்னது root x equal to x power 1/2 இல்லையா? அப்போ அதே f dash of x கண்டுபிடிக்கிறேன். அதே n x power n minus 1 equal to 1/2 x power 1/2 minus 1. இது half, இது 1. அப்போ என்ன திரும்பியும் half தான் வரும், minus half. எல்லாம் இது பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போட்டு பார்த்தாலும் சரி. x power minus 1/2. x power 1/2 னா root x. x power minus 1/2 னா என்னது 1/root x. இது root x க்கு டிஃபரன்ஷியேஷன் அது 1/2 root x. இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ரிசல்ட் மாதிரி வச்சுக்கணும். x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1, 1/x க்கு டிஃபரன்ஷியேஷன் minus 1/x square. root x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1/2 root x. இதெல்லாம் நீங்க f of x minus 1/x னு வச்சுக்கோங்களேன். இந்த minus 1/x னா என்ன அர்த்தம்? x power minus 1. அப்ப minus 1 x power minus 1 minus 1 equal to minus 1 x power minus 2 equal to என்னது minus 1/x square. இதான் ரிசல்ட். இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்த உடனே இப்படிலாம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. 1/x க்கு டிஃபரன்ஷியேஷன் minus 1/x square, root x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1/2 root x. இப்படி நம்ம என்ன செய்திடணும், சட்டுன்னு போட்டுட்டு போனோம்தான் நம்மளுக்கு எக்ஸாம்ல நிறைய ப்ராப்ளம்ஸை என்ன செய்ய முடியும், ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரிதானா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. x power 4 plus y power 4 equal to 16. இதை இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தே இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். x power 4க்கு 4x cube, இதுக்கு 4y cube. x வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால yக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது y dash, yக்கு டிஃப்ரென்ஷியேஷன் y dash ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் 0. சரியா? அப்போ திரும்ப இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன செய்யணும், y டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதுல 4x cube equal to minus 4y cube into y dash. 4 cancel ஆயிடும். அப்போ y dash equal to minus x cube by y cube. x cube by y cube. சரியா? இப்போ நான் y double dash கண்டுபிடிக்கிறேன். y double dash u by v. u by v க்கு ஃபார்முலா என்னது v square v u dash minus u v dash. கீழே உள்ளது முதல்ல என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கணும். அப்போ y cube ஸ்கொயர் y cube into x cube minus காமனா வெளியே வச்சுக்கணும். மைனஸ் x cube டிஃபரன்ஷியேஷன் அது 3x square minus v u dash minus u என்னது x cube, இது v dash. 3y cube க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது 3y square, y க்கு டிஃபரன்ஷியேஷன் என்னது y dash. சரியா? அப்ப என்ன வரும்னு பாருங்க, மைனஸ் வெளியே இருக்கு,
3x square y square minus 3x cube y square into y dash. Y dash எவ்வளவு? minus x cube by y cube. minus x cube by y cube. by y power 6. by y power 6. சரிதானா? அப்ப என்ன வருதுன்னு பாருங்க. y double dash equal to minus 3x square y square minus 3x square into y cube v into u dash. v வந்து y cube இல்லையா? 3x square y cube minus இங்க பாத்தீங்கன்னா இந்த y square கூட ஒரு y square cancel ஆயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கு? ஒரு y இருக்கு. இந்த மைனஸ் மைனஸும் பிளஸ் ஆயிடும். அப்போ பிளஸ் 3x power 6 by y the whole divided by y power 6 whole divided by y power 6 equal to minus of 3x square y power 4 plus 3x power 6 by y power 6 இந்த ஒரு y வரும் into y. அப்போ y power 7 ன்னு வந்துரும். சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. இதுக்கு மேலே சிம்பிளிஃபிகேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நிப்பாட்டலாம். இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். பண்ணிங்கன்னா காமனாக இருக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க. minus 3x square எடுத்துட்டிங்கன்னா இங்கே 3x square போக y power 4 இருக்கும். இங்கே x square போக x power 4 இருக்கும். by y power 7 equal to minus 3x square into x power 4 plus y power 4 எவ்வளவு? 16 into 16 by y power 7. அப்போ நம்மளுக்கு 48x square by y power 7. 48x square by y power 7. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த இடத்துல இதில் நிப்பாட்டுனா ஸ்டெப் மார்க்ஸ் கொடுப்பாங்க. இது கடைசி வரை நம்ம செஞ்சுட்டோம்னா தான் நம்மளுக்கு ஃபுல் மார்க்கு கிடைக்கும். 48 x square by y power 7. சரிதானா? இது y double dash. இந்த இதுக்கு பேர் என்னது? இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். x y எல்லாமே சேர்ந்தே இருக்கும். நம்ம x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஒரு y dash போடணும். சரிதானா? அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, லிமிட் ஹைட் டென்ஸ் டு 0. அதாவது f dash of x க்கு ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா லிமிட் ஹைட் டென்ஸ் டு 0 f of x plus h minus f of x by h. இது f dash of x க்கு ஒரு ஃபார்முலா. f dash of x க்கு பல்வேறு ஃபார்முலா இருக்கு. இது ஒரு ஃபார்முலா. இதை வச்சு நம்ம f of x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். f of x உடைய வேல்யூ என்ன? limit height tends to 0. limit height tends to 0. 1 plus height the whole power 10 minus 1 by h. அப்போ இங்க பாத்தீங்கன்னா f of x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. f of x plus h இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 1 plus h the whole power 10 இருக்கு. சரியா? அப்போ f of x plus h x plus h அப்படின்னா நம்மளுக்கு f of x என்ன வரும்? f of x is equal to என்னவா இருந்திருக்கும்? f of 10 இருந்திருக்கும். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா f of 1 plus h 1 plus h x இருக்கிற இடத்துல 1 போட்டிருக்கும். அப்போ f of x power 8. அப்போ f of 1 என்ன வரும்? 1 power 10 equal to 1 இருந்திருக்கும். f of 1 equal to என்னவா இருந்திருக்கும்? 1. அப்போ f of x உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா x power 10. அதுதான் நம்மளுடைய f of x. அப்போ இதில் f dash of x என்னவா இருந்திருக்கும்? 10x power 9 வந்துடும். சரியா? இதில் அந்த வேல்யூ கொடுத்து f of x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு.
அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 5 2 power x minus 32 by x minus 5 இதுல நம்மளுக்கு f dash of a க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு limit x tends to a f of x minus f of a by x minus a அப்போ இப்ப பாருங்க a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 5 இருக்கு f of a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 32 இருக்கு அப்போ f of x என்ன f of x எவ்வளவு 2 power x இதுல எதோட வேல்யூவை கேட்டிருக்கு x ஓட f of x ஓட வேல்யூ a ஓட வேல்யூ என்னன்னு தான் கேட்டிருப்பாங்க அப்போ f of a f of 2 sorry f of 5 equal to என்னது 2 power 5 equal to 32 அப்ப a ஓட வேல்யூ என்னது 5 a ஓட வேல்யூ 5 f of a ஓட வேல்யூ எவ்வளவு 32 சரியா அப்ப f of x is equal to நமக்கு இதுல ஃபங்க்ஷன் என்னது f of x is equal to என்னதுதான் 2 power x சரியா இதுல எதை கேட்டாலும் நம்ம எழுதிடலாம் f of x வந்து 2 power x a வந்து 5 f of a வந்து 32 இதுல எந்த வேல்யூ கேட்டாலும் நம்ம எழுதிடலாம் சரிதானா இப்போ நெக்ஸ்ட் அவ்வளோதான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம இவ்வளவு ஈஸியாக ஒர்க் பண்ணிடலாம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வரப்போம் சரியா இதுக்கு முன்னால் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது கட்டாயமாக போய் பாருங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஆட் ஆகிக்கோங்க அதில் வந்து நான் டெய்லி அப்டேட்ஸு கொடுத்துட்டே இருப்பேன் இப்போ தான் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகிருக்கீங்க அப்படின்னா என்னுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்ஜினியரிங் மேத்ஸ் 1க்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி நான் கண்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனல் கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் மேத்ஸ் 1 ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம்